பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி அவர்களே, முதன்மை செயலாளர் தம்பி ஏசி பாவரசு அவர்களே, தலைமை நிலைய செயலாளர்கள் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, பாலசிங்கம் அவர்களே, இளஞ்சேக்குவேரா அவர்களே, மாவட்ட செயலாளர்கள் சென்னை ஒருங்கிணைந்த மாவட்டத்தை சார்ந்த கரிகால் வடவன், சைதை ஜேக்கப், தா இளையா, வழக்குரைஞர் சாரநாத், ஆ வேலுமணி, சேத்துப்பட்டு இளங்கோ, வழக்குரைஞர் அப்புன், சி சவுந்தர், உஷா ராணி, இளங்கோவன், தேவ ஞான முதல்வன் ஆகிய தோழர்களே, கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள், மூத்த தோழர்கள், செய்தி தொடர்பாளர் தம்பி கூகா பாவலன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் வழக்குரைஞர் எழில் கரோலின் அவர்களே, வழக்குரைஞர் ரஜினிகாந்த் அவர்களே, விடுதலை செழியன் அவர்களே, வருகை தந்து வந்துட்டாரா இல்லையா? வருகை தந்திருக்கிற அண்டை மாவட்டங்களை சார்ந்த தோழர்களே, குறிப்பாக தென்னவன் அவர்களே, எழிலரசு அவர்களே, மற்றும் இந்த அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற கட்சியின் முன்னோடிகளே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது குறுகிய கால இடைவெளியில் ஒருங்கிணைக்கப்பட்ட நிகழ்வு. நேற்று நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதற்காக வருகை தந்த திரு ஆனந்த் டெல்டும்டே அவர்களை நம்முடைய அலுவலகத்திற்கு அழைக்க வேண்டும் என்கிற ஆசையின் அடிப்படையில் அவரிடம் அனுமதி பெற்று இந்த நூலை இங்கே நாம் அறிமுகம் செய்திருக்கிறோம். இந்த நூலை படிப்பதற்கு கூட கால அவகாசம் இல்லாத ஒரு சூழல். நேற்று இரவுதான் தோழர் விஜயசங்கர் அவர்களுக்கே நாம் இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர்க்க முடிந்தது. அதற்கு ஒரு நாள் முன்னதாக ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் அவரே முயற்சி செய்து நூலை பெற்று படித்திருக்கிறார். தோழர் ரவிக்குமார் அவர்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே இந்த நூல் வெளிவந்த உடனேயே வாங்கி அதை படித்து விட்டார். ஆகவே இந்த மூவரும் இந்த நிகழ்விலே இந்த நூல் குறித்து பேச வேண்டும் என்று நாம் ஏற்பாடு செய்து திடுமென ஒருங்கிணைக்கப்பெற்ற ஒரு நிகழ்வு. பொதுவாக இந்த மாதிரியான நிகழ்வை நாம் மாலை நேரத்தில் தான் வைப்பதுண்டு. மாலையில் அவர் மும்பைக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கும். 2 நாள் அனுமதி பெற்று வந்திருக்கிறார். ஆகவே விமானத்திற்கு எந்த தடையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற ஒரு அச்சத்தில் இருந்துதான் காலையிலேயே முற்பகலிலேயே இந்த நிகழ்ச்சியை நடத்தி விடுவதென்று நாம் முடிவெடுத்து நேற்று மாலை தான் இந்த அழைப்புதழை கூட அச்சிட முடிந்தது. எனவே குறுகிய கால இடைவெளியில் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த நிகழ்வில் பங்கேற்று நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்பித்த நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். அதே போல இந்த நிகழ்வை சிறப்பிக்கிற வகையில் வருகை தந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் என்னுடைய நன்றி. ஐக்கனோகிளாஸ்ட் என்கிற இந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை இங்கே எடுத்து சொன்னார்கள். ஐக்கன் என்றால் அது ஒரு அடையாளம், ஒரு பிம்பம்.
ஐக்கனோகிளாஸ்ட் என்றால் பிம்பத்தை உடைப்பவர் என்று பொருள். பிரேக்கர் ஆஃப் இமேஜ். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஏற்கனவே இந்த சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ள கலாச்சார தளத்தில் நிறுவப்பட்டுள்ள பிம்பங்களை உடைத்தவர், நொறுக்கியவர், சிதைத்தவர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.